ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண் பெண் வசியத்திற்கு பயன்படுத்தக்கூடிய தேவதைகளை எப்படி முறுபாடு கட்டி ஒரு மண் சட்டியில் அதை ஆவாகனம் பண்ணி அதை எப்படி பந்தனம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்கன்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவருக்கு வசியம் போட்டுட்டாங்க, இல்லை என்னோட மனைவிக்கு வசியம் போட்டுட்டாங்க, இல்லை என்னோட மகன் மகள் இந்த மாதிரி வசியம் போட்டாங்க சாமி, ஏவல் மூலியமாக போட்டிருப்பாங்க போல இருக்குது சாமி, நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம், ஆனால் அது முருவாடான மாதிரியே தெரில சாமி, இதுக்கு என்ன சாமி பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த பிரயோக முறையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க பிரயோகப்படுத்தக்கூடிய அந்த தேவதையை மண் குடுவைக்குள்ளே பெந்தனம் பண்ணுறது. பெந்தனம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை அடைச்சி அழிக்கிறது. அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கொடுக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய சூழ்நிலைக்கு ஒரு சில மாந்திரிகவாதிகள் காசுப்பட்டு நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரித்து அவங்களுடைய தேவைகளுக்காக பணத்தை இழந்து குடும்பத்தை இழந்து ரொம்பவுமே மோசமான நிலைகளில் உடல் ரீதியாகவும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அதனால தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்குறீங்க. அதுக்காக தான் நான் இந்த பதிவை இந்த தகவலை உங்களுக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேன். சரி, இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய 3ஆம் தேய்பிறை நாள் அன்றைக்கி தான் இதை நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பூஜை முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லி சித்திரவழி நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டி ஒன்று வாங்கிக்கணும். சரிங்களா? ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டி ஒன்று வாங்கிக்கிட்டு முறையாக அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நல்லா வாசனை திரவியங்கள் உள்ளுக்குள்ளே தெளித்து விட்டுறணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாசனைக்கு தான் இந்த தேவதையை மயங்கி உள்ளுக்குள்ளே போகும். இப்போ அந்த வாசனை திரவியங்கள் நல்லா தெளித்து விட்டுட்டு நீங்கள் முறையாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கருங்காலி மரத்தினுடைய பட்டை, மருத மரத்தினுடைய பட்டை, இந்த இரண்டையும் நல்லா எடுத்து நல்லா வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்தி சுத்தி பண்ணி இடித்து சூரண மாதிரி பண்ணிக்கணும். சூரண மாதிரி செய்து இது கூட சிறிதளவு துருசு, சிறிதளவு பரிகாரக்கல், இந்த 4 கூடையும் எட்டி தைலம். சரிங்களா? எட்டி தைலம் விட்டு நல்லா அது கூட என்னென்னு கேட்டிங்கன்னா, கருவேல மரத்தினுடைய பிசின் அதையும் சேர்த்துக்கணும். இதெல்லாம் நல்லா இடித்து எட்டி தைலம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த எட்டி தைலத்தை முறையாக அது கூட ஊற்றி பாவை பிடிக்கணும். இப்போ யாருக்கு ஏவல் இருக்கோ, இப்போ அவங்க ஆணாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆண் பாவை, இப்போ பெண்ணாக இருக்காங்கன்னா பெண் பாவை பிடிக்கணும். அந்த மாதிரி பாவை பிடிச்சி முறையாக அதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆணைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே வச்சுட்டு அதற்கு மேலே அது கூட ஒரு கருங்கோழியினுடைய முட்டை, அதை சாதாரணமாக ஒரு சில கடைகளிலே விற்பாங்க, அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். வாங்கி அதில் சம்மந்தப்பட்ட நபரோட பேரை தலைமாற்றி எழுதணும். எழுதி அதையும் அதற்குள்ளே வச்சுக்கிட்டு முறையாக அதற்கு மேலே கருப்பு வர்ண பட்டு துணி வச்சு பட்டு நல்லா சுற்றி கட்டி இந்த பூஜை வீட்டுக்கு வெளியே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, முதல்ல தலவாழை இலை வச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும். எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் அந்த சட்டியை வச்சுட்டு இதை சுற்றி வேப்பெண்ணெய் தீபம் 3 வேப்பெண்ணெய் தீபம் முக்கோண வடிவில் ஏற்றிக்கிட்டு இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை ஒரு 1008 ஒரு உச்சாரணம் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 நாளைக்கு தொடர்ந்து பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி 3ஆவது நாள் ஒரு வெண்பூசணிக்காய் சுற்றி உடச்சி போட்டுட்டு இந்த சட்டியை எடுத்து பாதிக்கப்பட்ட நபர் யாரோ அவரை தெற்கு முகமாக அமர வச்சு இடமிருந்து வளமாக 9 சுத்து, மேலிருந்து கீழாக ஒரு 9 தடவை மேலிருந்து கீழாக இறங்குற மாதிரி இது பண்ணிக்கிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, ஓடும் நீரில் விடலாம். இல்லைன்னா ருத்ர பூமியில் இதை உள்ளுக்குள்ளே பறிச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மேக்ஸிமம் ஓடும் நீரில் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. சரிங்களா? ஓடும் நீரில் விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே போயிடும். எந்த ஒரு பாதிப்பும் அடுத்து மற்றவங்க யாருக்குமே கொடுக்காது, அப்படியே அழிஞ்சிடும். சரிங்களா? ஏன்னா இந்த கங்கைக்கு எந்த ஒரு தீயதையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் கங்கைக்கு இருக்குது. அதனால தான் சொல்கிறது. அப்போது அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணி விட்டுட்டு அதே நீரில் குளிச்சுட்டு வந்துடணும். குளிக்காமல் வந்துடக்கூடாது. ஏன்னா குளிக்காமல் வந்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே பின்தொடர்ந்து வந்துடும். குளிச்சுட்டு வந்துட்டு முறையாக வீட்டில் உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள், முனிவர்கள், குருமார்கள் எல்லாத்துக்கும் சின்னதாக ஒரு படையல் போட்டுட்டு மனசார வேண்டிட்டு நீங்கள் இந்த பூஜையை முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாலே பாதிக்கப்பட்ட நபர் மிக விரைவில் மீண்டும் வந்துடுவாருன்னு சொல்லி சித்தவழி நோட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனது பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.